என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கஷ்டமா இருக்கு. அப்பா எனக்கும் பாசப்பா போனப்போ அப்படிதான் இருந்துச்சுப்பா. ஆனா யார் நம்ம கூட இருந்தாலும், யார் நம்மளை விட்டு போனாலும் நம்ம தைரியமா இருக்கணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்க்கை அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். நாமளும் அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கணும். அப்பா, நீங்க சொல்ற எதுவுமே புரியலப்பா. இதெல்லாம் புரிஞ்சுக்க உனக்கு ஒரு வயசு வரும். அப்பா அப்பா சொன்னதெல்லாம் உனக்கு புரியும். ஆ, உனக்கு அந்த ஒட்டகம் தெரியுமா? கேமராப்பா? அதுக்கு பேர் தான் ஒட்டகம். அந்த ஒட்டகம் எப்பவும் பாலைவனத்தில் தான் இருக்கும். அங்கே தண்ணியே இருக்காதுல்ல. அதனால அம்மா ஒட்டகம் தண்ணியை தேடி அலைய போயிடும். ஆனால் குட்டி ஒட்டகத்தால் வெயிலில் நடக்க முடியாதுல்ல. அதனால அம்மா ஒட்டகம் வர்ற வரைக்கும் குட்டி ஒட்டகம். அப்பா, நீங்க எங்களை விட்டு போயிடுவீங்களாப்பா? அதுக்காக தான் நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்களாப்பா? அப்படிலாம் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லையே. அப்பா, அம்மாவை மட்டும் காப்பாத்தி கொடுங்கப்பா. அப்பா, ப்ளீஸ்ப்பா. ஹாஸ்பிட்டல் போகலாமா? இந்த டைம்ல வாந்தி மயக்கம்லாம் வர்றது சகஜம்தான். ஹாஸ்பிட்டல்ல எதுவும் வேண்டாம். ஏய், எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்க? இந்நேரம் நீயும் நானும் எப்படிலாம் இருந்திருக்கணும் தெரியுமா? கொப்பை எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதாண்டால நம்ம அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா கொண்டாடிட்டு இருக்கணும்டி. எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். சரி விடு, நானும் ஒரு மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீயும் நம்புற மாதிரி தெரியல.
எதுக்கு திருப்பி திருப்பி இதேவே பேசிட்டு நானும் டென்ஷன் ஆகிட்டு உன்னே டென்ஷன் ஆக்குறோம். விட்டுறலாம். இது பாரு, உன் ஃப்ரெண்டோட அம்மா செத்தது வருத்தமான விஷயம்தான். ஆனா அதுக்காக அவன் பாரதி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன். ஏடி ஆதிபதி தெரிஞ்ச மாதிரி இப்படிலாம் பேசிட்டுக்கிறேன். அவன் பாரதி மேல வச்சிருக்கிற காதல்னால தாண்டி அவனோட சொத்து சக எல்லாத்தையும் விட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் ஏண்டி பாரதியை கொலை பண்ண போறான்? ஆதிக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்க இழப்பை அவனால ஈடுகட்ட முடியல. அதுக்குன்னு அவன் பாரதி மேல கோவப்படுறது சரிதான். ஆனா அவன் பாரதியை கொலை பண்றவங்களுக்குலாம் போக மாட்டான்டி. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என் விஷயத்துல நான் என் அப்பாவை பத்தி சொன்னேன்ல, அப்ப நீ நம்புனியா? இல்ல இல்ல. ஆனா உன் ஃப்ரெண்ட் பத்தி நீ சொன்னா மட்டும் நான் நம்பணும்ல. பால் விலைய தாண்டி இருக்கு, சுண்ணாம்பு விலைய தாண்டி இருக்கு. எது கண்ணில் பட்டா எரியும், எது கண்ணில் பட்டா குளிரும்னு கண்ணில் விட்டு பார்த்தா தாண்டி தெரியும். அதுக்குன்னு சுண்ணாம்பு தூக்கி கண்ணில் வைக்க கூடாது. புரியுதா? உங்க அப்பா சுண்ணாம்பாரு. அது சுட வச்சு காய்ச்சின சுண்ணாம்பு இல்ல, இது சுட சுட வந்துட்டே இருக்கும் பாரு, அந்த மாதிரி சுண்ணாம்பு. அந்த ஆள் கூட எனக்கு நல்லா தெரியும். உனக்கு கூடிய சீக்கிரம் புரியும். சாந்தி டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன் நான். மாசம் மாசம் கரெக்டா செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. நல்லா சாப்பிடு. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மனசுல ஏதிக்காது. புள்ளே ஒழுக்கமா பெத்துக்கிற வழியை பாரு. ஒருவேளை என்னமோ இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே சரியாகும்னு எழுதி இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் ஆண்டவன் இந்த குழந்தைய கொடுத்துருக்கான்னு தோணுது.